Good afternoon, everyone. First of all, giving this wonderful opportunity. இங்கிலீஷ்ல பேசுறது ஃபர்ஸ்ட் எடுத்தது எனக்கு கிட்டனா நான் ஒரு இங்கிலீஷ் லிட்டரேச்சர்னால ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பேசணும்னு ஒரு ஆசை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறுற மேடைன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல நிறைய விஷயங்களை பேசணும்னா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் சொல்ல விஷயம் என்னன்னா, எல்லார்கிட்டையும் வந்து இங்க வந்து இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம். நிறைய விஷயங்களை பேசுறாங்க, நிறைய விஷயங்களை கேட்கறாங்க. ஆனா எல்லாருக்குமே அந்த சமத்துவம் வந்து வரணும். ஒரு கடமைக்காக எதையும் செய்யக்கூடாது. ஒற்றுமைங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்கணும், எல்லா விஷயத்தையும் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அதே மாதிரி ஐயா சொன்னாங்க, இந்த பெண்களுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது உண்மைதான். நம்ம நாட்டில் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. ஈஸியா ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணணுங்கிறதுக்காக சீக்கிரமா ஒரு விஷயத்துல நம்ம போகணும். இப்ப இந்த இடத்துல இந்த 1 மணி நேரம் ஆக்க வேண்டிய வேலையை 5 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்து அதன் மூலமா நிறைய நோய்களையும் கொண்டு வராங்க. அதுல சொல்றதுதான் கர்ப்பப்பை புற்றுநோய். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முதல் ரீசன் வந்து இந்த சானிடரி நாப்கின். அதாவது நிறைய கெமிக்கல்ல இது பண்றதுதான். அதுக்கான ஒரு விழிப்புணர்வை எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிறது என்னோட ஆசை. அதே மாதிரி என்னோட பிரச்சனை என்னன்னா, இந்த இடத்துல நான் சொல்றேன்னா, நான் ஒரு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் MA BEd இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எம்பெட் கரஸ்ல பண்ணிருக்கேன். படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் ஏகப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு ரெசியூம் கொடுத்து படிக்க வைக்கும்போது நான் ரீசெண்டா ஒரு இது சாரி நீங்க இந்த ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறத இந்த இடத்துல எழுதிக்கோங்க அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல சொன்னாங்க. அது ஒரு கவர்மெண்ட் இருக்கு, கோயட் ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்ல வந்து நீங்க எஸ்சிங்கிறத இந்த இடத்துல போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. என்னதான் நம்ம எவ்வளவோ பேசினாலும் இந்த சாதிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே அடையல. அந்த ஸ்கூல்ல வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் பரவாயில்ல, இதனால ஒரு வாய்ப்பு போதுன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு நான் நிறைய ஸ்கூல்ல முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி படிச்ச இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும், அவங்களுடைய ஒரு கல்வி அறிவுக்கும் திறமைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல ஒதுக்குறாங்க. எப்படின்னா, உங்களுக்கு படிச்ச உடனே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடாது, நீங்க கொடுத்தாதான் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும். அதே இந்த இடத்துல நான் சொல்ல வைக்கணும், ரொம்ப வருத்தமா சொல்றேன். ஏன்னா நான் நிறைய ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபேஸ் பண்ண முதல் விஷயம் கேஸ்டே, இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக அதே மாதிரி நிறைய இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் பொண்ணை படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. இறந்து போனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பண்ணி அவங்களை கொடூரமாக சாவடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கேவலமான நிகழ்வுலாம் நடக்குதுன்னா இந்த மாதிரி சமூகத்தில் தான் நடக்குது. அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய வருத்தங்களை வந்து சோசியல் மீடியாவிலலாம் தெரிவிச்சிருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம இறங்கி எதாக இருந்தாலும் செஞ்சாதான் ஒரு விடிவு கிடைக்கும். அதுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைக்கணும். அந்த ஒரு இந்த இடத்துல நான் படிக்கிறேன். அதே மாதிரி என்னோட நண்பன் விக்னேஷ், என்னோட படிக்கிற ஒரு பையன், அவனை வந்து எந்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அதை எங்களால ஏற்றுக்கவே முடியல. அதனால எந்த இடத்துலையும் அவனை பத்தி எல்லாத்தையும் பேசவும் முடியல, நண்பர்கள்கிட்ட பேசிக்க முடியுது. இந்த மாதிரி வந்து ஒரு பையனை வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவன் என்ன தப்பு பண்ணான்? அந்த கோர்ட்ல எழுதிருக்கிறது எல்லாமே தவறான வாக்குமூலங்கள். அதை நான் படிச்சு பார்த்து எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா அவன் என்னோட நண்பன், மனசு கஷ்டமா இருக்கு. என்னோட நண்பர்களெல்லாம் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அவன் வந்து 22ஆம் தேதி பரீட்சை வரும்போது அவனை தயவு செஞ்சு வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். அது இந்த